உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஆனந்தி. ஒன்ஸ் அகெயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் இன்னைக்கு மீட் பண்ணது. எம்சிஏ கவுண்ட் டவுன் மாதிரி அந்த குரூப்ல ராஜா அந்த 2-3 பேர் வந்து நீங்க டெய்லி பார்த்துட்டே இருப்பேன். சரி எத்தனை பேர் டெலிட் ஆகுறீங்க அப்படிங்கிற. ஸோ நான் வந்து மெயினாக வந்து பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே ஃபேஷன் ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்கேன். பட் அந்த பிஸ்னஸ் நான் கவனிக்கிறது இல்லை. ஸோ அதை தாண்டி ரோட்டரியில் வந்து ஒரு ஆல் விமன் ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் விமன் ரோட்டரி கிளப் தஞ்சாவூர்லேயே நான் தான் ஃபவுண்டர் அந்த கிளப்புக்கு. ஒரு 20 பேர் கொண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்னர்வில் வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து ரொட்டேரியன்ஸோட வைஃப் எல்லாம் இன்னர்வில் இருப்பாங்க. அப்போ வந்து லேடி ரொட்டேரியன்ஸ் கிடையாது. இப்போ லேடி ரொட்டேரியன்ஸ் இப்போ நான் வந்து ரொட்டேரியன் ஆனந்தி முரளி நான். ஸோ அதனால முதல்ல ஒரு 20 மெம்பர்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ ஒரு 42 மெம்பர்ஸ் இருக்காங்க. நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட், பிஸ்னஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோன்னு காசு வேணும். அதனால ஓகே ஜான்வரிக்கு அப்புறமா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது இல்லாமல் அர்ப்பணம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லிங்க் ஒரு பசியாரன் ஒரு சேனல். ஸோ அந்த சேனல் மூலமாக வந்து ஸ்பான்சர் வாங்கி எல்லா ஹோமுக்கும் ஃபுட் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து நம்ம ஃபுட்டு வந்து சார்ஜ் பண்ணும்போது நம்ம இது ப்ராஃபிட் வச்சு தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நல்ல ஃபுட்டு கொடுப்போம். நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்ட ஃபுட் ஓகேவா? இது என்ன நம்ம இது ரேங்கிங் ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க 10க்கு? இல்ல ஓரளவு சொல்லுங்களேன். ஓகே ஒரு 9 கொடுப்பீங்கல்ல. இன்னைக்கு என்ன நீங்க சாப்பிட்டீங்களோ இதே மாதிரி நல்ல சாப்பாடு ஹோம்ல இருக்கிறவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டோ. ஸோ இப்போ நம்ம ஹோமுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறதுனா அதில் வந்து முந்திரி பருப்பை குறைச்சிட்டு அப்புறம் சும்மா அந்த எண்ணெயெல்லாம் வந்து யூஸ்டு எண்ணெய் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. இது என்ன அதே சாப்பாடு தான் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ராஃபிட்டை வச்சு என்ன பண்ணுறேன் அப்படின்னா புவர் பேஷண்ட்ஸ்க்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட். நார்மலாக எங்களுதில் நாங்கள் கொடுக்குறது ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். பட் சில ஸ்கேன் எல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. ஸோ அவங்களாம் வெளியில் போய் ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பணம் கொடுத்துடுவோம். ஸோ இதுதான் என்னை பற்றி. 2 பொண்ணு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட். இதே லேனில் முரளி கேஸ்ட்ரோ கிளினிக்னு சொல்லிட்டு இருக்குது. அவங்க தான் என் ஹஸ்பண்ட். அப்புறம் 2 பொண்ணு கீர்த்தனா பெரிய பொண்ணு. ஸோ அவள் ஜார்ஜியாவில் எம்பிபிஎஸ் பண்ணால் இப்போது எஃப்எம்ஜி எக்ஸாம் எழுத போகிறேன் ஜான்வரியில். ஸோ நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க அவர் கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திகா வந்து 3rd இயர் ராமச்சந்திராவில் பண்ணுறான். ஓகேவா? என்னப்பா எஸ்ஆர்எம்ல ராமச்சந்திரா. ஓ சாரி எஸ்ஆர்எம்சி. ஓகே என்னோட யூஜி கிளாஸ்மேட் பையன் படிக்கிறேன். கிளாஸ்மேட்டோட பையன் அவங்க வீட்டில் தான் படித்தோம். அவங்களோட தாய் மாமா வந்து ராஜபுரம் காலேஜில் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பூண்டி 35 நாலேஜ். அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறது என்னோட யூஜி கிளாஸ்மேட். நம்ம இது கிளாஸ்மேட் அனுபமா தமிழாகரன். அனுபமாவோட தாய் மாமா அவங்க பையன் உண்டாங்க. என்னோட மாமா பையன் ரஜாபுரத்துக்கு என் மாமா பையனும் ராஜபுரம் கிளாஸ். ஓ சரி. அப்புறம் வந்து இப்போ எனக்கு இப்போ நீங்கள் குரூப்பில் வந்து இப்போ உங்கள் எல்லாருக்கும் நம்பர் தெரியும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து 4-5 பேரோட நம்பர் தான் தெரியும். ஸோ நீங்கள் சொல்லும்போது உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் சேவ் பண்ணிக்கிறேன். இல்லையே பேர் எனக்கு தெரியாது. சேவ் பண்ணாதானே தெரியும். அந்த மாதிரி இல்லாத பேர் இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிடுங்க. நீங்கள் சொல்லுங்கள். தெரிஞ்சுங்களா இந்த சீனியர்ஸ். அதுக்கப்புறம் கண்ட்ரோலராக தெய்வானியம்மன் நேரு காலேஜ் இங்கே சீனிவாசன் இது
எந்த சீனிவாசன் சமயபுரம். அது நிறைய கேம்பஸ் நான் பெரம்பலூர் உங்க குரூப்பா குரூப் சென்னையிலே இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. அப்ப தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். குரூப்ல ஓ, சரி, சரி. எல்லாம் குரூப்பாக தான் வந்திருக்கேன். ஃபேமிலி டபுள் பிஹெச்டி. ஒரு நிமிஷம் கொண்டு வந்து 2001 ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து ஆன்லைனில் நான் பிஹெச்டி பண்ணேன். ஆன்லைனில் கோர்ஸ் எல்லாமே இருந்தால் அப்போல்லாம் யாரும் நம்மள ஆன்லைனில் யாரும் கற்று பண்ணாங்க. சும்மா அப்படின்னாங்க. அப்புறம் இதில் பேப்பர்லாம் வந்து ரிசர்ச் பண்ண கோவிட் வந்து இந்த மாதிரி பண்ணுறாரு, ஆன்லைனில் பண்ணுறாரு, யூஜி பண்ணுறது சொல்லி பேப்பரில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் தான் யோகா ரிசர்ச் பண்ணேன். டயபெட்டிக்ஸு ஹார்ட் டிசீஸ்க்கு என்ன மாதிரி யோகா பண்ணால் அது யூஎஸ்ல எல்லாம் சில பேர் வந்து அவங்க வச்சு யோகா பண்ணேன். சரி, எங்கள் அப்பா வந்து இவனை வந்து பார்த்தேன். எங்கள் அப்பா வந்து நான் சொல்லி இவனை வந்து பார்த்து Proof of concept. வீட்டில் வந்து உட்காந்து பேசிட்டு போனாரு. ரொம்ப ஹெல்ப் பண்ணான். எதுவும் சொல்ற? ஃபர்ஸ்ட் பிஹெச்டி அது மாதிரி நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். எனக்கு நல்லா இருக்காது. அவர் சொல்றத வச்சே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன சார் குரூப் கேட்குறாங்க. குரூப்பு அதான் அதில் ஆத்மா டயபெட்டிக் அதில் என்னென்ன யோகா பண்ணணும், எப்படி பண்ணணும், அதில் வரதை பத்தி கேட்போம். அப்புறம் வாங்க பிரியா வாங்க. அது ஒரு பாத்தி அப்புறம் எதுக்கு யாரும் இல்லை இல்லை வெரி குட். ஆன்லைன்லேயே கோர்ஸ் ஆன்லைன்லேயே எக்ஸாமினேஷன் எல்லாமே எதிர்கட்சி நீங்க இது வெப்சைட் லிங்க் எதுவும் இருக்கா அதுல? அதுக்கப்புறம் இப்போ கோவிடுக்கு அப்புறம் தான் சரி ஆன்லைன்லேயும் படிக்கலாம்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஆன்லைன்ல மட்டும்தான் படிக்கணுங்கிறேன். வெரி குட். ஃபேமிலி மூணு பசங்க. ஒய்ஃப் வந்து அங்கே ஆல்ரெடி அவங்க ஐசிஐசியில் ஒர்க் பண்ணாங்க. இப்போ வீட்டில் 3 பசங்க. பெரிய பையன் 10th, செகண்ட் பையன் 6th, 7th. ட்வின்ஸ். காலேஜ் டேஸில் கோலன்னா அவங்க பிரதரும் சேர்ந்து தமிழில் ஃபாண்ட் கிரியேட் பண்ணாங்க. தமிழில் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அது இல்லாமல் நம்ம எக்ஸாம் நடக்கும்போது யூஎஸ்ஏ வெரி குட் சி ப்ரோக்ராம். அப்போ வந்து சி கிராஃபிக்ஸில் வந்து ஏதோ ஒரு பாக்ஸில் வந்து சென்சர் வச்சு சென்சர் வச்சு கவுண்ட் பண்ணுறது. மானிட்டரில் வர மாதிரி ஒரு டெமோ ஒன்று பண்ணிடுவாங்க. இது அட்லீஸ்ட் வந்து அவரோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் ஆமா. பிஹெச்டி லெவலுக்கு வரைக்கும் ஆமா. ஃபேக்கல்ட்டிங்கிறது நான் தப்பாக சொல்லலை. பட் ஃபேக்கல்ட்டியில் வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் அடிப்பட்டு அதையும் கேரி ஓவர் பண்ணுறது அது இல்லாமல் நம்ம பேட்ச்லேயே 2-3 பேருக்கு பிஹெச்டி மென்டாலாக வெரி குட், வெரி குட். செல்வம் பாஸ் ஆகி நம்ம 6 பேர் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. இப்போ யூகேயில் ஒரு தமிழ் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. நிறைய லாங்குவேஜ் வந்து என்னென்ன லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வடமொழி, ஹிந்தி எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் இல்லை. அப்போது என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து அங்கே யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கோல்ட் ஸ்கீம் காலேஜில். அதில் வந்து நம்ம தமிழும் வரணுன்றதுனால தமிழை கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. தமிழை கொண்டு வந்து அது கரிக்குலம் ஃப்ரேம் வந்ததில் நானும் ஒரு ஹெல்ப் பண்ணேன். அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் இப்பயும் எக்ஸாமினேஷன் அவர் நடத்திட்டு இருக்கோம். ஏதாவது ஹெல்ப் பண்ண கேட்பாரு. இந்த தமிழில் நீங்கள் இன்னும் யூகேல படிக்கலாம்னா அதுக்கு எல்லாம் பேஸாக ஆக்சுவலி ஐ திங்க் அது நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் தான். என்ஆர்ஐஸுக்கு இந்த கிட்ஸுக்கு ஆன்லைன் தமிழ் சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி. இல்லை கரிக்குலம் காலேஜுக்கு கரிக்குலம் யூகே ஃபுல்லாக படிக்கணும். யூகே ஃபுல்லாக வந்து தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் படிக்கணும். எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ பண்ணால் நம்ம தமிழ் ஸ்கூலில் பிள்ளைங்களா பேஸ் பண்ணி தான் கத்தி இதில் யூஎஸில் எம்ஐடியில் அவார்டில் கொடுத்து கிரெடிட் கொடுத்தாங்க. அது எல்லாம் பேஸ் பண்ணி இப்போ வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பசங்களுக்கு ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் வந்து மஸ்ட். நீ பாஸ் அவுட் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி நீ பாஸ் அவுட் பண்ணுறதுக்கு க்ரைட்டீரியா வந்து ஒன் ஆஃப் ஃபாரின். ஒன்று ஸ்பானிஷ். அது என்ன ஆச்சுன்னா பெரும்பாலும் ஸ்பானிஷ் எடுப்பாங்க. நம்ம பசங்க சைனீஸ் பசங்க சைனீஸ் தான் எடுப்பாங்க. நம்ம பசங்க தமிழ் எடுத்தாக்க வந்து அந்தளவுக்கு இருக்காது, அக்செப்டன்ஸ் இருக்காது.
அதுக்கு என்ன பண்ணணும், அக்ரெடிஷன் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும். யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் தனித்தனியாக அக்ரெடிஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு தனியாக எக்ஸாம் பண்ணுறாங்க, எக்ஸாம் வச்சுருக்கேன். அந்த எக்ஸாமுக்கு வந்து ஒரு சர்டன் ஏஜென்சிஸ் மட்டும் ரன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என் பையன், பெரிய பையன் வந்து அவன் வந்து தமிழ் எழுதுவான், படிப்பான். அவன் வந்து தமிழில் தான் பண்ணிட்டு காலேஜுக்கு அவன் கிளாஸ் போனால் முதல்ல ஜாப்பனீஸ் எடுத்தான். ஜாப்பனீஸ் எடுத்து தங்கா ஒய்ஃப் தான் அவனுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. ஆன்லைனில் டெய்லி வந்து அவன் வாரம் ஒன்றான் வந்து தங்கா ஒய்ஃப் வந்து அவனுக்கு கிளாஸ் எடுத்துருக்காங்க. பட் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் இல்லை, நான் தமிழே எடுக்கிறேன் அப்படின்ட்டு தமிழ்லேயே வந்து முடிச்சிட்டான். ஸோ ஹி பாஸ் தட் எக்ஸாம். இன்ட்ரோடக்ஷனே தாண்டி இன்ட்ராக்ஷன் தான் நம்ம இன்ட்ரடக்ஷன் ரொம்ப டப்புன்னு முடிஞ்சிடும். உலகத்தின் மூத்த மொழி வந்து நம்ம வந்து பர்மிஷன் வாங்குறோம். ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து கிளாஸ் ஏதோ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னு நம்ம லெவல் நிறைய லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவலையும் எப்படி என்ன வைக்கணும், என்னென்ன வேறு என்னென்ன டெக்னாலஜி எப்படி எக்ஸாம் எக்ஸாம் எப்படி கொஸ்டின்லாம் எல்லாம் அகடமிக்கில் ப்ராப்பராக டாப் டு பாட்டம் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் அவங்க பர்மிஷனே கொடுப்பாங்க. டாப் டு பாட்டம் வந்து நான் மட்டும் இல்லை, நிறைய வைஸ் சான்சலரும் நான் சேர்ந்துட்டு தமிழ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இந்த பாரதிய யூனிவர்சிட்டி நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்களெல்லாம் கேட்டு வாங்கி நீங்கள் வந்து இருக்கையில் நீங்கள் தமிழில் படிக்கலாம். எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நடந்துட்டு நல்லா இன்னும் இன்ட்ரடக்ஷனுக்கு இன்னொரு கேட்டகரி. சரி, இந்த வித்தியாசத்தை அங்கே வரணும். 90 பேர் எதுக்கு உட்காந்துருக்காங்க. ரவிக்குமார் MCA B section நியர் கேண்டீன். ஸோ நான் வந்து இப்போ MCA முடிச்சதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரைவேட் காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணேன். சாஃப்ட்வேர் சைட் கொஞ்ச நாள் வந்து சென்னையில் போனேன், ஒன்றும் செட் ஆகலை, அப்படியே வந்துட்டேன். அப்புறம் டீச்சிங் சைடில் கொஞ்சம் நாள் செட் பண்ணேன். ப்ரைவேட் காலேஜில் அடைக்கலமாக ஒர்க் பண்ணேன். அப்புறம் கவர்மெண்ட் பேஸ்டாக காலேஜ் ஒர்க் பண்ண கரந்தை காலேஜில் வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 2012 வந்து யூஜிசி நெட் பாஸ் பண்ணேன். யூஜிசி நெட் பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் 2015 டிஆர்பியில் செலக்ட் ஆகி இப்போ கவர்மெண்ட் காலேஜுக்கு இன்னும் ஒர்க் பண்ணேன். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறது மென்ஸ் அதில் ஃபேக்கல்ட்டி ஒன்லி மென்ஸ் தானா இல்லை விமென்ஸ் இந்த சேவ் இப்போ கோயிலாக மாற்றிட்டாங்க. ஃபேக்கல்ட்டிஸாக இருக்காங்க.